வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாளைக்கு திங்கக்கிழமை நாள் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம வந்து சி போர்டு, அதாவது 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 1ஆம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்தோம், ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கொடுத்தா 17 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. என்ன நம்பர் அடித்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா 42 576 சரிங்களா, 576 தான் அடித்தாங்க. அதே மாதிரி வந்து 22 554 சரிங்களா. அடுத்த நம்பர் வந்து 34 175 சரிங்களா. இதுதான் பேசிக்காக வந்துருந்தது. இதுலேருந்து நம்ம வந்து சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஏ போர்டு வந்து நமக்கு 1ஆம் நம்பர் 8 மணி போர்டையும், அதே மாதிரி 7ஆம் நம்பர் 5க்கு 7ன்னு வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 7க்கு 5ன்னு கொடுத்தா அதே மாதிரி வந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதில் ரெண்டு ட்ராவலையுமே வந்து நமக்கு இதில் வந்து நமக்கு 5ஆம் நம்பர் ஆல் போர்டு 5ஆம் நம்பர் கொடுத்த 2 நம்பரும் மேட்ச் ஆகிருது. இதில் வந்து 1ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 2 நம்பருமே மேட்ச் ஆகிருது. செம்மையாக மேட்சிங் ஆகிருந்தது. நல்ல வின்னிங் தான் சரிங்க. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியரில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி மெத்தட் வர வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரி நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் அதை பார்த்தலாம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்கும். அந்த நம்பர் எப்படி வருது அதுக்கு கொஞ்சம் வச்சு மேட்ச் பண்ணி ஆடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இதில் வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன், கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த தடவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்ன, நமக்கு என்ன நம்பர் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு திரும்ப தாங்க, நான் இதான் எப்போயுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, திரும்ப வந்து எனக்கு 0க்கு 5 1ஆம் நம்பருக்கு 0 தாங்க வரும் சரிங்களா. மாற்றி நம்ம எப்போயும் கொடுக்க மாட்டோம். ஒரே மாதிரி தான் 0க்கு 1ஆம் நம்பர் தான். எனக்கு 1ஆம் நம்பருக்கு 0 தான் திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் 1ஆம் நம்பர் தான் அடித்தாங்க. அது 1ஆம் நம்பருக்கு மட்டும் நம்ம 0 தான் கொடுத்து 5ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. ஆனால் இந்த தடவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, கண்டிப்பாக நமக்கு 0க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டு 0 வரக்க வாய்ப்பு இருக்குது. 1க்கு 0ன்னு ஆடுவாங்க. அப்படி இல்லைனா தான் உங்களுக்கு 8ஆம் நம்பர் ஆடுவாங்க. 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு இது 1ஆம் நம்பர், ஏதாவது 1ஆம் நம்பருக்கு 0வா இல்லை 8 அப்படிங்கிற 2 நம்பர் ஏதாவது உங்களுக்கு சூஸிங் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து என்ன வரும்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0க்கான வாய்ப்புகள்லாம் அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. மேபி இதை திரும்ப 5ஆம் நம்பரே கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதில் மறுக்க முடியாது. ஆனால் இருந்தால் நமக்கு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. என்னோட ஸ்டாண்ட் அப் என்னென்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் நம்பருக்கு 0க்கு 1ஆம் நம்பருக்கு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு எதுவும் மாறி வருது அப்படின்னாக்கா எனக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே நீங்கள் வைக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து மிஷின் சார்ட் ஏதாவது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிங்க. ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி சி போர்டு 5ஆம் நம்பர் வருதுங்க. சி போர்டு என்னங்க கொடுப்பாங்க, சி போர்டு வந்து நமக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. 5ஆம் நம்பருக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னங்க எனக்கு 4க்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ 4க்கு 5ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, 5க்கு 9 தான் கொடுப்பாங்க சரிங்களா. அது நல்லா கவனமாக பிடிச்சிங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 5ன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன கொடுப்பாங்க, அடுத்தது 5க்கு 9 அப்படிங்கிற நம்பர் கொடுப்பாங்க. அப்போ 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டவுவில் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுங்க சரிங்களா. அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா 4க்கு 5ங்கிற நம்பர் 4உடைய பவர் 9, 9க்கு 5 தான் கணக்கு. அப்போ அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரே மாதிரியான நம்பருங்க. அதாவது 0, அதே மாதிரி 9, அதே மாதிரி 5 4, இது எல்லாம் ஒரே மாதிரி செட்டப் நம்பர். இது மாறி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி வச்சாக்கா 4க்கு 5 5க்கு 4 வரும். இது இப்படி வராது. அது எப்படி வைப்பாங்க தெரியுமா, இது அப்படியே மாறி வரும். எப்படி வைப்பாங்கன்னா 0க்கு 4ன்னு வைப்பாங்க சரிங்களா, 5க்கு 9ன்னு வைப்பாங்க. இதுதான் கரெக்டான ரூட்டு. இந்த ரூட்டு தான் கரெக்டான ரூட். இப்படி தான் ஆடுவாங்க எப்பயுமே. ஆனால் பார்த்தா உங்களுக்கு கணக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4க்கு 5 தான். என்னங்க 4க்கு 5 தான் கணக்கா அப்படின்னா, இந்த கணக்கு வந்து இப்படி கணக்குன்னு வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஆனால் அவங்க ஆடுறது அப்படி ஆட மாட்டாங்க. அப்படி ஆடவே மாட்டாங்க. எப்பயுமே ஆடக்கூடிய நம்பர் எப்படி ஆடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் ஆடுவாங்க. அதே மாதிரி 4க்கு 5ன்னு ஆட மாட்டாங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க, 4க்கு 0, 0க்கு 4, இது மெத்தடை தான் நமக்கு ஃபாலோ பண்ணி ஆடுவாங்க எப்பயும். அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி தான் நமக்கு மறுபடியும் வந்து 9க்கு 5க்கு 9ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம் நாளைக்கு. ஏன்னா 5க்கு 4க்கு 5ன்னு அடிக்காங்க. 4க்கு 5ங்கிறது ரொம்ப ரேர் ஆடுறது. அது ஆடுறதுக்கான காரணம் என்ன, இதே நம்பர் நமக்கு திரும்ப ரிப்பீட் அடிப்பாங்கன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ 9ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா 5ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் கொடுத்துருவாங்க. அப்படி எதுவும் கொடுத்தாங்கன்னா 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. நீங்கள் இது இப்படியே தான் வரணும் அப்படிங்கிறது தான் கிடையாது. வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில சமயத்தில் அப்படியே மாறி வரும். 9க்கு 0ன்னு வரும், அதாவது 0க்கு 9ன்னு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஆடுவாங்க, பார்த்துப்பீங்க. இந்த மாதிரி ஆடுனாங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஒரே மாதிரி நம்பர் தான். 5க்கு 9, 9க்கு 5 அந்த நம்பர் தான் நமக்கு இங்கே. 0க்கு 9, 9க்கு 0 அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லிங்க் இல்லைங்க. லிங்க் இல்லாமல் ஒரு நம்பர் ஆடவே முடியாது சரிங்களா. அந்த மாதிரி புரிஞ்சுக்குங்க. இந்த லிங்க்குக்கு தகுந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ட்ராவில் நமக்கு இந்த டைமில் இந்த நம்பர் வச்சுருக்காங்க, இந்த நம்பருக்கு கீழே இந்த நம்பர் வைக்க போகிறாங்க. அந்த ஒரு கணக்கு தான்
நமக்கு இங்கே மேட்சாக மாறுறதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன தான் நீங்கள் கெஸ்ஸிங் தலைகளாக எடுத்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துக்கு அந்த இடத்துல அது செட் ஆகணும் நம்பர். அப்படி செட் ஆனால் மட்டும்தான் அது மேட்ச் ஆகும். அதே மாதிரி இந்த மாதத்தில் எந்த நம்பருக்கு எந்த நம்பர் விழுகுதோ அந்த நம்பருக்கு அந்த நம்பர் தான் வந்து விழுகு. மாறி மாறி அப்படி எதுவும் விழுகாது. ஏன்னா எப்படி சுற்றினாலும் அந்த 10 நம்பர் அந்த கணக்கில் தான் வந்து விழுகும், வேறு ஒன்றுமே விழுகாது. சரிங்களா? நீங்கள் அந்த ஒரு பேக்கேஜிங் கணக்கு மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. சரிங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி வராது. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வரும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இப்போ எப்படி நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, 5க்கு 1, 1க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி தான் இந்த மெத்தடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு 7க்கு 5, 5க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அதுதான் உங்களுக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர். அதனால தான் நம்ம அந்த நம்பர் திரும்ப கொடுத்துட்டே வரோம். என்ன காரணம்னா இன்றைக்கி இந்த மாதம் பேசிக், இந்த மாதம்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன கணக்குன்னா இது ஒன்றுமே பெரிய மேட்டர் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2க்கு 5, 2க்கு 0. சரிங்களா? இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியான நம்பர். அதை தான் இங்கே நம்ம மாற்றிக்கோங்க, அதை தான் கொடுக்குறாங்க. 7க்கு 5, 5க்கு 7. அப்போ 7உடைய பவர் 2உடைய பவர் 5. இதே மாதிரி தான் மெத்தட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதே மெத்தட் தான் நம்ம தொடர்ந்து மாறி வந்துட்டு இருக்கோம். 0க்கு 2 என்னங்க, 0க்கு 2 என்ன கணக்குன்னா இங்கே கணக்கு இதான் கணக்கு, 7க்கு 5 தான் கணக்கு. சரிங்களா? 7க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வரும். அதனால் இதே வந்து போன மாதம் மட்டும்தான் 7க்கு 4 தான் வந்துச்சு. இந்த மாதம் தான் 7க்கு 5 வருது. சரிங்களா? அதை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். போன மாதம் பூரா 7 நம்பருக்கு 4 நம்பர் வச்சு கொடுத்துருப்பேன், நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள். போன மாதம் அது. இந்த மாதம் அப்படி இல்லை, 7 நம்பருக்கு 5 நம்பர் தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த மாதம் தான் கணக்கு. சரிங்களா? அப்போ ஒரு மாதம் ஒவ்வொரு மாதிரி தான் ஆடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இப்போ அதோட ரிசல்ட்டு தான் இங்கே பாருங்கள். அதோட நீட்ஸ் தான் இன்றைக்கி கொடுத்த ரிசல்ட்டு. 7க்கு 5, 5க்கு 7 மாறி இருக்கா இல்லை தானே? அப்போ இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க, 6க்கு 4 கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா 6க்கு 4 கொடுத்துட்டாங்க. 7க்கு 4 கொடுத்த நம்பரு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 6க்கு 4 கொடுத்துட்டாங்க இல்லையா? அது மாதிரி தான் நமக்கு எப்போயுமே வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் எந்த நம்பருக்கு எந்த நம்பர் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே இதில் ஒரு ட்விஸ்ட்டு போயிட்டுருக்கு, உள்ளுக்குள்ளே ஒரு கணக்கு போயிட்டுருக்கும். அது நீங்கள் கவனிக்காமல் சும்மா நீங்கள் பாட்டுக்கு வச்சு நான் வைக்கிறேன்னு வைக்காதீங்க. அப்படி வைக்காதீங்க. என்ன கணக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் வரைக்கும் நமக்கு 7க்கு 4 கொடுத்து இப்போ 6க்கு 1, 6க்கு 4 கொடுத்துட்டாங்க. போன வாரம் வரைக்கும் 7க்கு 4 கொடுத்தாங்க, 7க்கு 5 கொடுத்தாங்க. இப்போ அதுதான் நான் சொல்கிறேன். இது எப்பயாச்சும் ஒருக்கு மாறி வராமல் இல்லை. நம்ம தொடர்ச்சி இந்த 7 நம்பருக்கு 4 நம்பர் வரும், வராமலாம் இல்லை, வரும். ஆனால் அது எப்போ வரும் அப்படின்னா எப்பயாச்சும் ஒரு கதை வரும். ஆனால் பேசிக்காக வரக்கூடிய நம்பரில் 7க்கு 5ங்கிறது இந்த மாதம் வரும். அதேமாதிரி 0க்கு 7க்கு 0, 7க்கு 2, 2க்கு 7 இந்த மாதிரி தான் இந்த மாதம் ஆடுவாங்க. அதை தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணுறோம். அதை தான் இந்த மாதம் பூரா நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 7ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏன் காரணம்னா 0க்கு 7ங்கிற நம்பர் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு 3ஆம் நம்பருக்கான சான்ஸ். எதனால் 3ஆம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு 7க்கு 3 இங்கே ஸ்ட்ராங்கான நம்பர் தான். அதனால தான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பர் வந்தால் 3ஆம் நம்பர் வந்துடும். சரிங்களா? ஏன்னா 7ஆம் நம்பர் 3 எப்படி 3ஆம் நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8க்கு 2 கணக்கு வச்சுருக்கீங்களா, அந்த மாதிரி வரும். 8க்கு 2 நம்பர் வச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 7க்கு 3ஆம் நம்பர் வச்சுருக்காங்க. அதே மெத்தட் தான் உங்களுக்கு ரெண்டுக்கும் வேறு நம்பர் மாதிரி தான் தெரியும். ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி நம்பர் தான். பாருங்கள், 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா 7. அப்போ 7க்கு 3ங்கிறத கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு நம்பர் இப்படி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி நமக்கு தெரியாமல் நிறைய நம்பர் ஊழல் வச்சு விட்டுருவாங்க. அப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி தான் வருது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. 2ஆம் நம்பர் எதுவும் உங்களுக்கு சி போர்டில் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 2ஆம் நம்பரும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு கணக்கு வச்சுருக்கீங்கன்னா இன்றைக்கி கொடுத்துங்க. சரிங்களா? உங்களுக்கு நான் கொடுத்தாங்க இருக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு பேசிக்காக கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடியது நமக்கு நாளைக்கு 1 மணி ரிசல்ட். சரிங்களா? 1 மணிக்கு நமக்கு என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0க்கான வாய்ப்பு, 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் ஒரு 3ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ கொடுத்துருக்க நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். இதில் எப்படி உங்களுக்கு கணக்கு வருதோ அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். 1 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்காக வின்னிங் வந்துடும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 0க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பசலாகவே இருக்குது. 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பசலாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறது பாருங்கள்.